1987க்கு பிறகு நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தையும் உங்களுடைய பெற்றோருடைய டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தையும் நீங்கள் நிரூபிக்கணும். அதற்கு ஒரு 11 டாக்குமெண்ட் நாங்கள் காட்டுறோம். இந்த டாக்குமெண்ட்டை நீங்க காட்டினா மட்டும்தான் நீங்க இந்தியாவில் வாக்களிக்கக்கூடிய உரிமையை பெற முடியும். இல்லை என்றால் வாக்காளர் பட்டியலிருந்து நீங்க நீக்கப்படுவீங்க அப்படின்ற ஒரு உத்தரவை, ஒரு அறிவிப்பை இந்த தேர்தல் ஆணையம் பண்ணாங்க. அவசரமாக பல கோடி வாக்காளர்கள் உடனடியாக ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற பட்டியலை தேர்தல் ஆணையம் தன்னுடைய வெப்சைட்ல வெளியிட்டுட்டே இருக்காங்க. ஆனா நடப்பது என்ன அப்படின்றது அவர் வீடியோவில் இருக்கு. அந்த வீடியோவை பார்த்தா அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, பிஎல்ஓ ஆஃபீஸர் எல்லாருமே உட்கார்ந்துக்கிட்டு வாக்காளருடைய பட்டியலை கையில வச்சுட்டு இவங்களே அந்த ஃபார்மை ஃபில் பண்றாங்க. இவங்களே கையெழுத்த போடுறாங்க. வாக்காளருடைய கையெழுத்தை இவங்களே போட்டு இவங்களே ஆன்லைன்ல அப்லோடும் பண்றாங்க. அப்ப இந்த வீடியோவின் மூலமாக 2 விஷயம் அமலப்படுது. எந்த அதிகாரியும் போய் வாக்காளர்கிட்ட போயிட்டு வாங்கல. அந்த வாக்காளருடைய கையெழுத்தை போலியாக, ஃபோர்ஜரியாக கையெழுத்து போட்டிருக்காங்க பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ். 2வது, அந்த வாக்காளர்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பையுமே அவங்க கொடுக்கவே இல்லை. ஒரு வாக்காளர் அவருடைய கையெழுத்தை இப்படி போலியாக போடுவது அரசியலமைப்பு சட்டத்திற்கே எதிரானது இல்லையா? தேர்தல் ஆணையம் எப்படிப்பட்ட ஒரு மோசடியை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க.